கதவும் மாறி மாறி திறந்து பயமுறுத்துது. யாராவது ஜெயமா அடிச்சு போட்டவங்க அந்த வழியா தான் போறாங்க. வாங்க மண்டையில போய் இன்னொன்னு போட்டுட்டு வரோம். எக்ஸ்கியூஸ் மீ, இப்படி வா. இந்த வாட்டி நீ தான் அடிக்கணும், நான் அடிக்க மாட்டேன். ஜெயமா ஐயோ இவங்களை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. வாங்க ஜெயமா. ஓடி ஓடி அழகெல்லாம் போயிடும் போல இருக்கே. நோய் நோய்னு எதையாவது உளராம வாங்க ஜெயமா. ஏண்டிமா தீபாவளிக்குள்ள பிடிச்சிடலாம்ல? ஐயோ இவங்க அடங்க மாட்டாங்களே. Follow me. என்னடா அது, தலையில முக்காடு போட்டுட்டு தடவ வேண்டியதா இருக்கு. மெதுவா போடி. ஆமா, இதுல போஸ் வேற குடுக்கற பாரு. என்னமோ ஒலிம்பிக் லைட் எடுத்து போற மாதிரி. வர மாட்டீங்களா ஜெயமா நீங்க? ஓடி போடி. Come, வரும் பஸ். ஐயோ முடியலையே. ஹாசினி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா? வாங்களே உட்காந்து ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு போவோம். ஹாசினி, நாம இப்ப சேசிங் போறோமா ரன்னிங் ரேஸ் போறோமா? ரொம்ப முக்கியம் ஜெயமா. பேசாம வாங்களே ஜெயமா. அவங்கள புடி புடி. வாங்க 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 ஜெயமா, சீக்கிரம் போலாம். நீங்களா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எங்க ஓடுறீங்க? எங்க கம்பெனி ஆட்கள் அடிக்க போறோம். நாங்க தான் அவங்கள அடிச்சிட்டோமே. இல்ல இவங்க தான் அடிச்சாங்க. ஐயோ ஜெயமா, நம்மள பார்த்தா அவ்வளவுதான் போச்சு. ஏய் அங்க பாரு, முக்காடு போட்டு யாரு ரெண்டு பேரு? கம்பெனி ஆளுங்க எதுக்கு முக்காடு போட்டுட்டு ஓடுறாங்க? அவங்க இன்னும் அடங்கலையா? வாங்க, அவங்களுக்கு பத்தல போல இருக்கு. வாங்க போய் நல்லா குடுப்போம். வாங்க வாங்க, பாத்து மெதுவா வாங்க. நம்ம தொட்டு ரோபோக்கெல்லாம் இல்லை, இந்த வீட்டு ஆளுங்களே. அவங்க எதுக்கு நம்மளே அடிக்க வராங்க? ஒரு கோ கோ கோ. ஹே வா 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 வா. அங்க ரோபோ முன்னாடி ஓடுது. வா, அத அடிச்சு தூக்கிடலாம். கதைய முடிக்கலாம். இன்னும் எவ்வளவு நேரண்டி ஓடணும்? சைலண்டா வாங்க. ஐயோ, இவங்க ரோபோவை கூட்டு போக வந்தவங்க. அப்ப நம்மள துரத்துனது யாரு? ஐயோ ஆளை மாத்தி அடிச்சிட்டோமே. மாயா குட்டி, சித்ரா கண்ணு வலிக்குதா? என்ன கொஞ்சிட்டு இருக்கீங்க? இவங்க தான் ரோபோவை தூக்கிட்டு போறதுக்கு ஆளை வர வச்சதே. அடி வாங்கினது தப்பே இல்ல. எப்படியோ பிரச்சனை முடிஞ்சது. இனி ரெமோவும் ஜூலியும் நிம்மதியா தப்பிக்கலாம். எப்படி முடியும்? சிப் கிடைக்கலையே. அது இல்லனா கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ரூம்ல நல்லா பாத்தீங்களா? அங்க இல்ல. ஏய் அப்படின்னா
இவங்க கிட்டதான் இருக்கும். அதுலயும் அந்த மிக்கி மவுஸ் இருக்கே, எது கிடைச்சாலும் திருடுற பழக்கம் உண்டு. அவ உடம்புல எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பா. தேடு, போ போ. நல்லா தேடு வச்சிருப்பா. தல. ஜெயம்மா ஆ, அங்க பாத்தீங்களா, தலையில எதுவுமே இல்லைன்னு சிப் எடுத்து வச்சிருக்கா ஜெயம்மா. எடுத்துட்டேன். சிப்பு கிடைச்சிருச்சு. இந்தாங்க உங்க சிப்பு. இந்தா. போதும். எனக்கே வெக்கமா இருக்குமா? ஜெயமா, அவங்க 2 பேரும் ரோபோ தானே, இதுல என்ன வைக்க உங்களுக்கு? ஆ. சரி வாங்க கிளம்பலாம். இவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். ஆமா. சீக்கிரம். வாங்க. பாத்து. மெதுவா. வாங்க. இது வேற எனக்கு. அப்பா, இவங்க 2 பேரையும் சேஃபா கொண்டு சேர்த்துட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சது. ஆனா இன்னொரு விஷயமா, உனக்கு கார் ஓட்ட தெரியுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சொல்லவே இல்லையே. சொல்லிருந்தா எங்கெங்கயோ போயிருக்கலாம். தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா ஜெயமா? என்னடி சொல்ற? நானே இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்டுறேன் ஜெயமா. எப்படி? அது நான் நிறைய வீடியோ கேம்ஸ் விளையாடுவேனா, அந்த பிராக்டிஸ்ல தான் ஒரு குத்து மதிப்பா ஓட்டிட்டு இருக்கேன். அடிப்பாவி. என்னடிமா தேடுற? இந்த பிரேக் எங்க இருக்குன்னே தெரியல ஜெயமா. ஐயோ போச்சு. ஐயோ ஐயோ கடவுளே. ஏஜே, உன் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மன்னிச்சுக்கப்பா. எல்லாத்துக்கும் இவதான் காரணம். ஐயோ நெஞ்செல்லாம் படபடங்குதே. பிபி ஏறிடும் போல இருக்கே. நான் வேணா உங்க படபடப்புக்கு ஒரு பாட்டு பாடட்டுமா? பாடி தொலை. Every night in my dreams I see you, I feel you, there is how I know you. என்னடி இது? அர்ச்சி, நீ பாட்டு உன் பாட்ட. I see நிறுத்துடி. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண்டேடிதே சொர்க்கம். அடியே, அது குதிரை வண்டி, இது காரு. சரி அப்ப நீங்க பாருங்க ஜெயமா. ஆடவம் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுபவி. அங்க பாருங்க. ஐயோ, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி விண்வெளிக்கு போக போறோம். ஜாலி. நம்மளுடைய கனவு நினைவாக போகுது. பாய் ரெமோ. சினி. பாய். பாய்.
தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஜெயம்மா பாய். ஐயோ ஜெயம், பரவாயில்ல ஜெயமா, நீங்களும் என் கூட சரிசமமா நின்னு ஒரு காதல் ஜோடிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஒரு காதல சேர்த்து வச்சிருக்கீங்க. ஐ அம் so proud of you my child. ஹலோ ஹலோ, நான் என்ன உனக்கு அசிஸ்டண்டா ஹெல்ப் பண்றதுக்கு? நான் தான் இத தலைமை ஏத்து நடத்தின இந்த எபிசோடுக்கு கேப்டன். ஜாக்கிரதை. கேப்டன். ஏய், அங்க பாரு, என்னடி 2 சிங்கங்க உட்கார்ந்திருக்காங்க. எங்கேயோ பார்த்த முகம் மாதிரியே இருக்கே. அட, ஜெயம்மா, உங்க மருமகளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க மருமகளுங்க. அதான் சரி, வாங்க போய் என்னன்னு கேப்போம். பாருங்களேன். ஹாசினி, பாத்தியா, என் மருமகளுங்களுக்கு பேஸ் தான் வீக், டாப் பயங்கர ஸ்ட்ராங். அடி வாங்கி பாரு, எவ்வளவு அழகா சிங்க மாதிரி இருக்காங்க. என்ன கிண்டலா? அடிச்சதும் இல்லாம சிரிக்கிறீங்க. விடுங்க, அடி வாங்குறது வீரர்களுக்கு சகஜம். நீங்க செஞ்சது பெரிய பாவம். இருந்தாலும் உங்க சதிய ஜெயிச்சு காதல் ஜோடிகளை எப்படி கொண்டு போய் சேர்த்தோன்னு பாத்தீங்களா? தோத்தாலும் எதிரிகளை பாராட்டுற குணம்லாம் உங்களுக்கு கிடையாதா? பாராட்டு தானே, கொடுத்துட்டா போச்சு. கொடுங்க கொடுங்க கொடுங்க. பாராட்ட எங்க வாயால சொல்றதை விட சொல்றவங்க சொன்னா சுகமா இருக்கும். யாரு? அத நீங்களே அங்க பாருங்க. போய் பாராட்ட வாங்கிக்கோங்க, வேணுன்ற அளவுக்கு வாங்கி கட்டிக்கோங்க. சித்துமா, சமாளிங்க. See, actually, what happened? Shakespeare, Yeah. mathematics, A plus B, B square is 2, இல்லைங்க. 2 into... ஏ ரோபோங்க, அவங்க விண்வெளிக்கு போகணும்னு சொன்னாங்களா, அதான் அவங்கள பிளானட்டோரியம் கூட்டிட்டு போய் ராக்கெட்ல ஏத்தி விட்டோம். யாரை கேட்டு என்னோட ரோபோ எடுத்துட்டு போனீங்க? சரி சரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். தும் பாத் கரோ, மே ஜாவுங்க. மா நில்லு, பாக்குறீங்க, சேர்ந்து சாவுங்க. நீயும் சேர்ந்து தானே என்ன ஏமாத்துன. ஐயோ, அந்த விஷயம் முझे मालूम नहीं है जी, சத்தியமா எனக்கு தெரியாது. ரோபோக்களை கம்பெனிக்காரங்க வந்து அழிக்க போறாங்க, காப்பாத்தலாம், ஆவோ ஆவோன்னு இந்த ஹாசினி தான் என்ன கூப்பிட்டா. பின்ன நீதானே அப்படின்னு கூப்பிட்டா ஏஜே, அதான் நான் கூட போனேன். மத்ததெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இல்ல ஹாசினி? ஜெயமோ, என்னமோ கேப்டன் அது இதுன்னு டாவ் விட்டீங்க, இப்ப அப்படியே நழுவுறீங்க. ஏஜேக்கு இந்த விஷயம் தெரியாதுங்கறத நீ என்கிட்ட சொல்லலல்ல. அங்க என்ன பேச்சு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப என்ன சொல்லணும்? யாரை கேட்டு ரெமோ ஜூலிய நீங்க 2 பேரும் தூக்கிட்டு போனீங்க? இதுல ஜெயமா இழுக்காதீங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரி சொல்லு, நீயே சொல்லு. சொல்லுனா தலைய விரிச்சு போட்டுட்டு அருள் வாக்கு சொல்லட்டுமா? ரெமோவும் ஜூலியும் லவ் பண்ணாங்க, கம்பெனிக்காரங்க வந்து 2 பேரையும் பிரிச்சுடுவாங்கன்னு அழுதாங்க, அதான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். இப்போ அதுக்கு என்ன, நல்ல விஷயம் தானே செஞ்சிருக்கேன். யாரோட ரோபோ யார் தூக்கிட்டு போறது? அது என்னோட ப்ராப்பர்ட்டி, நீ ஏன் அதை தொட்ட? அதான் 2 ப்ராப்பர்ட்டியும் எனக்கு வேண்டான்னு கம்பெனிக்கே நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறமும் எதுக்காக உங்களோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்றீங்க? நியாயமா பார்த்தா உங்களுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. யாருக்கு ரைட்ஸ் கிடையாது? அந்த கம்பெனிக்காரங்க வந்து அந்த ரோபோ எடுத்துக்கிற வரைக்கும் அது என்னோட பொறுப்பு, அது என்னோட இஷ்டம், நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ யார் அதுல தலையிடுறதுக்கு? அது மட்டும் இல்ல ஏஜே, ரோபோக்குள்ள விட்டு எங்களை அடைக்க விட்டுட்டா. போட்டு கொடுக்குற பத்தியா? ரெமோவும் ஜூலியும் என்ன போட்டு அடி பின்னிட்டாங்க தெரியுமா? நான் ஏதோ அந்த ரோபோ கிட்ட சொல்லி உங்களை அடிக்க சொன்ன மாதிரி சொல்றீங்க. அவங்க சிப்ப நீங்க காட்டிட்டீங்க, அதுக்காக டென்ஷன் ஆகி அடிச்சாங்க. ஷட் அப். இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு எப்படி குரல் வசதி பேசுற நீ? நீ என் விஷயத்துல தலையிட கூடாதுன்னு உன்னை என் ரூம்ல இருந்து துரத்துனல, அப்ப எதுக்கு இந்த விஷயத்துல தலையிடுற? நான் ரெமோ கூட்டிட்டு போறவே துரத்துவேன், என்ன வேணா பண்ணுவேன்.
நீ யார் அதை கேக்குறதுக்கு? என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? ரெண்டு பேரும் லவ் பண்ணா சேர்த்து வைக்கிறது என்ன தப்பா? இதே சினிமால ஹீரோ செஞ்சா கை தட்டி ரசிக்கிறீங்க, நான் செஞ்சா தலையில தட்டி உட்கார வைக்கிறதா? ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. மிஷினாவது லவ் பண்றதாவது. இந்த பித்தலாட்டெல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் வச்சுக்கோ. லவ் பண்ணாமையா ரெமோக்கு ஜோடியா ஜூலியா கூட்டிட்டு வந்தீங்க? இப்போ இதை நிறுத்துறியா? இப்போ என்னோட ரோபோக்கு என்ன பதில்? அந்த கம்பெனிக்காரங்க உங்க வீட்டாளுங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு என்ன பிடிச்சி கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராவே பண்ணுவேன் இல்ல? நீ என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? ஆரம்பத்துல இருந்து அந்த ரெமோவை கைக்குள்ள வச்சுக்கணும்னு நீ எவ்வளவு அலைஞ்ச. அதுக்கப்புறம் அந்த 2 ரோபோவை ஏவி விட்டு என்ன திட்டு வாங்க வச்சுட்டேன். இப்போ அந்த ரோபோவை கூட்டிட்டு போய் அதை எஸ்கேப் பண்ண வச்சுட்டேன். எதுக்குன்னு கேட்டா லவ் கிவ்னு என்னென்னமோ வளர்றேன். ஐயோ, ரெமோவும் ஜூலியும் லவ்வர்ஸ் தான். இன்னொரு தடவை காதல் கத்திரிக்கான்னு சொன்ன பல்ல பேத்துற. நீ பண்ண ஃப்ராட் தனத்துக்கு லவ்னு போய் சொல்றியா? 2 மிஷின் லவ் பண்ணிச்சா இவ போய் சேர்த்து வச்சாள். வெளியில போய் இதை சொல்லு, உன்னை மென்டல் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. சே, லவ் ஜவ்னு ஏதாவது சொன்ன நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ, நிறுத்தியா? உனக்கு ஏதாவது லவ் பத்தி தெரிஞ்சாதானே மத்தவங்களை நீ புரிஞ்சுக்க முடியும். ஹாசினி, நீங்க கவனிக்கடுங்க ஜெயமா. யோ ஹிட்லர், நீயே ஒரு பாறாங்கல்லு. உனக்கு எப்படி காதலை பத்தி தெரியும்? காதல்னா கிலோ எவ்வளவுன்னு கேக்குற ஆள் நீ. ஹாசினி, கவனிக்கடுங்க ஜெயமா. மிஷினுக்கு காதல் வருமான்னு கேக்குறீங்களே, நீங்க மனுஷன் தானே? உங்களுக்கு காதல் வந்துச்சா? நீங்களே ஒரு மிஷின் மாதிரி இருந்துட்டு அவங்கள குறை சொல்லாதீங்க. எனக்கு எந்த லவ் தேவையில்லை. அதுவும் நீ சொல்லி புரிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு டைம்ல எவ்வளவு பிரியமானவன். அதே இப்போ இல்ல. காதல் என்ன சீசனுக்கு வந்துட்டு போறதா? லவ் இல்லாதவனுக்கு கூட என்ன மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்தா லவ் பிச்சுக்கிட்டு வந்துரும். ஆனா உனக்கு சுட்டு போட்டால வர மாட்டேங்குது. ஐயோ நிறுத்துங்க, சண்டை போடாதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை பார்த்து எனக்கு லவ் வரணுமா? உன்னை பார்த்தா எனக்கு அருவருப்பு தான் வரும். என் மூஞ்சி முன்னாடி நீ நிக்காத, கிளம்பு, ஓடி போயிரு. ஐயோ சும்மா நிறுத்துங்க, 2 பேரும். சத்தம் வெளியே கேக்கும். கேக்கட்டும், ஹிட்லரோட வண்டவாள எல்லாருக்கும் தெரியட்டும். ஏய், என்ன பேசுற? நான் எப்படிப்பட்டவன் இங்க எல்லாருக்கும் தெரியும். நீ பண்ற களவாணித்தனால இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்போ மூஞ்சில முக்காடு போட்டுக்கிட்டு தான் வெளியில சுத்தணும் நீ. நான் ஏயா போனோம்? நீதான் போனோம். ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? கையெல்லாம் நீட்டுற. அரஞ்சனா என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? எப்படியோ சித்ரா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இது அப்படியே டெவலப் ஆகி 2 பேரும் பிரிஞ்சிடணும். கடவுளே, என்ன நினைச்சிட்டு இருக்க? என் மூஞ்சில முழிக்காத, போ. நீயே மூஞ்சில முழிக்காத. நீயே மூஞ்சில முழிச்சாதான் என் பொழப்பே நடக்க மாட்டேங்குது. பொழப்பா? பெரிய அம்பானி பரம்பரை பொழப்பெல்லாம் நாசமாயிடுமா? உன்னை கழுத்தை நெச்சு கொலை பண்ணிட்டு